ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணு. நீங்க நல்லவரா கெட்டவரா? வைரமுத்து அவர்கள் வரி எழுதி கொடுத்திருக்காரு எனக்கு. இந்த கதையெல்லாம் நான் கேட்கல. நல்லவனா கெட்டவனா? இந்த கதையெல்லாம் அவர்கிட்ட கேட்கல. நல்லவரா கெட்டவரா அதை மட்டும் தான் கேட்டேன். அழகா செட் பண்ணிருக்கான்லப்பா தம்பி. சரி ரைட்டு கைஸ், நல்லா தேடி நல்ல காமெடிஸாக பேக்கிட்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக நல்லாயிருக்கும், நல்லாயிருக்கும் பாருங்கள். நல்லாலிட்டி மட்டும் கமெண்ட்ல வந்து திட்டுங்க. கதை என்னைக்கு முடிக்கிற கூப்பிடுங்க. பூட்டி இருந்தா உள்ளதாண்டா இருப்பேன். உடைங்களா பூட்ட. நீங்க தமன்னாவை எதிர்பார்ப்பதா சோசியல் மீடியால பயங்கரமா தமன்னா வித் வாட்டர்மெலன் ஸ்டார் இப்படிதான் நிறைய வதந்திகள் இருக்காங்க. தமன்னா மேடம் நம்மளோட நடிக்க ஆசைப்பட்டா கண்டிப்பா அவங்களோட இணைந்து நடிப்போமா? கூச்சமே இல்ல. வேற லவ்லி, கூச்சமே இல்ல. இவர் யாராவது திட்டுங்களே, நான் மட்டும் தான் திட்டிட்டு இருக்கேன். நீங்க யாராவது திட்டுங்கப்பா ப்ளீஸ்பா. தமன்னா மேடம் நம்மளோட நடிக்க ஆசைப்பட்டா கண்டிப்பா அவங்களோட இணைந்து நடிப்போமா? படாத பாடுபடுத்துறாருல இவரெல்லாம் படத்தில் நடிக்க கூடுறீங்களா? அப்போ எத்தனை ஆக்டர்ஸ் வெளியே இருக்காங்க, எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுங்க, அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியுதா இல்லையா? போய் இவரெல்லாம் ஆக்டிங்கு கூடுறீங்க. சும்மா கிறுக்க மாதிரி ஃபேமஸான ஆக்டிங் கூட நான் கூட கிறுக்க மாதிரி என் சேனலில் வீடியோ போட்டு ஃபேமஸ் ஆகி படத்தில் நடிக்கலாம்ப்பா. இப்பெல்லாம் பண்ணாதீங்க. நான் கூட கிறுக்க மாதிரி என் சேனலில் வீடியோ போட்டு ஃபேமஸ் ஆகி படத்தில் நடிக்கலாம்ப்பா. ஏன்பா நீ வேற கம்முன்னு இருக்க மாட்டா? பாத்தியாடா கிளவிக்கு கொழுப்ப. உண்மையாவே அவங்க ரீல்ஸ் போட்டிருக்காங்களா இப்படிலாம்? நட்டி எவனாச்சும் டஃப் மாஸ் பண்ணியிருக்கீங்களா? அவங்க வேறு எதுவும் பேசுனாங்களா? ஒன்றும் இல்லை, வாய்ஸ் மேட்ச் ஆச்சுல. இந்த மாதிரிலாம் ரீல் போடுறாங்களா? சரி, அவங்களுக்கும் ரீல்ஸ் மேலே ஆசை இருக்கும் போல. பொம்பளைக்கு அடக்க இருக்கணும், அகம்பாவ இருக்கக்கூடாது, பொறுமை இருக்கணும், போக்கிரித்தனம் இருக்கக்கூடாது. கிரிக்கெட் விளையாடுற வயசா கிளவி உனக்கு? நேமா? ஆமாங்க சார். 97 சார். உங்க நேமுங்க? நேமத்தியா சார். உங்க பேர் என்னங்க சார்? பேரா? ஆமாங்க சார். துருத்தி முருகன். சரிங்க சார். உங்க நம்பருங்க சார்? நம்பர் 57. சரிங்க சார். 37. சரிங்க சார். 57. சரிங்க சார். 37. சரிங்க சார். 6 நம்பர் தான் வருங்க சார். இன்னும் 4 நம்பர் இல்லைங்க சார். 27. சரிங்க சார். அப்புறங்க சார் இன்னும் 2 நம்பர் வரணுங்க சார். 37. 37ங்க சார். சார் இந்த நம்பர்ல வந்து இந்த சிம் கார்டுக்கும் உங்களுக்கும் வந்து எந்த சம்மந்தமும் இல்லைங்க. அதை நீங்க கேட்கறேன் சார். எப்படின்னா வந்து இப்போ வந்து 57 வந்து எந்த நம்பருக்குமே சீரியல் நம்பர் கொடுக்கலீங்க சார். இப்போ வந்து நீங்க எந்த கடையில் வாங்குனீங்க சார்? கடையை பத்தி நீ கேட்காத, யாருன்னு மட்டும் சொல்லு. இருங்க பாய் எவ்வளோ இவர் மோசமான போல இருக்கல. ஒரு இருங்க பாய் தானே இவரு சூப்பரா பேசியிருக்காருல. இருங்க பாய். தூங்கணும்னா கூட அவங்க அம்மா ஓகே சொல்லணுமா? இத கூட என்னுடைய மனைவி அவங்க அம்மாவை கேட்டுதான் செய்யறாப்ல. தூங்கணும்னா கூட அவங்களும் முழிச்சிருக்காங்க, நீ தூங்க கூடாது. யாரு முழிச்சிருக்காங்க? அம்மா, அவங்க அம்மா அப்பா. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அவங்களுக்கு தூக்கம் வரல, வயசானவங்க முழிச்சிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது வேலை பார்த்து வந்தீங்க, களைப்பா இருக்கு, தூக்கம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? தூங்க கூடாது. அதெல்லாம் எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? அவங்களும் முழிச்சிருப்பாங்க. அந்த டைமிங் வந்தோன்னா எல்லாம் போவாங்க, ரூமை சாத்திக்குவாங்க, நானும் அப்படியே போகணும். அவ்வளவுதான். நீங்க எல்லாம் மாடு முட்டியா சாப்பிடுறீங்க. மத்தியானம் தூங்கிட்டாங்கன்னா நைட்டு பாப்பா தூங்க லேட் ஆகும். நான் என்னமோ சொல்றேனோ. ஆமா, ஏன்னா அம்மாட்ட முடிஞ்சா கேக்குறீங்களா என்ன சொல்லுங்க? பாவம், ரொம்ப ரொம்ப பாவம்ல. அவருக்கு தூக்கம் வந்து அவர் தூங்க வரல, அது கூட அவங்க அம்மா ஓகே சொல்லணும்னா இது வீடா இல்லாட்டி ஜெயிலா? ஏன்னா போலீஸ் ஸ்டேஷனே அவர் இருக்காரு. போலீஸ் ஸ்டேஷனில் கூட அவங்க தூங்குற டைமில் தூங்கலாம்ப்பா. இவங்க ட்ரெண்ட் ஆகிறதுக்கு பண்ணுவாங்களாம், அப்புறம் இவங்களே என்ன ட்ரோல் பண்ணுறாங்கன்னு அழுவாங்களாம். ஆக்சுவலி நான் ட்ரெண்ட் ஆவேன்னு எனக்கு தெரியாது. நான் ட்ரெண்டுக்காக தொடர்ந்து சொல்கிறேன், ரீச்சுக்காக பண்ணல. என்னையே அறியாம, எனக்கே தெரியாம வேற ஒரு ஐடியில போஸ்ட் ஆன வீடியோ அது என் ஐடியில போஸ்ட் ஆகல. வீடியோ வெளியே போனது ஃபர்ஸ்ட் எங்களுக்கு தெரியாது. அது நீங்க ட்ரோல் பண்ணும் போது தான் எங்களுக்கு தெரிஞ்சு. கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. எப்படி அது ட்ரெண்ட் ஆச்சு? அது யாரு அந்த வீடியோ யாரா ஷேர் பண்ணி விட்டதுங்க? யாருன்னு இல்ல, நான் வந்து என் அக்கவுண்ட்ல ஒரு 6 மந்த்க்கு முன்னாடியே நான் போட்டிருந்தேன். சரிங்க. அதைய வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி காரங்க வந்து அந்த வீடியோ கேட்டாங்க என்கிட்ட வந்து, நல்லா இருக்கு கொடுங்க அப்படின்னு. நான் அப்பயும் வந்து இல்ல, நான் இந்த மூஞ்சி எல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு. இல்லங்க நாங்க பண்ணி தரோம் அப்படின்னாங்க. சரிங்க. பட் உண்மையாலுமே நல்ல ரீச்சுங்க. வடை சுட்டாச்சு, சூப்பரோட கட்டியா இவங்களே வந்து இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு கொடுத்தாச்சு. அப்புறம் எல்லோரும் ட்ரோல் பண்ணதுக்கப்புறம் ஏன் ட்ரோல் பண்ணீங்க, நாங்கள் எங்களுக்கே தெரியாமல் வெளியே போயிட்டுங்க. என்னப்பா இது, மாற்றி மாற்றி பேசலாமா? நீங்கள் தானே கொடுத்தீங்க. குத்து குத்து நல்லா காது குத்து. நான் கூட நீ என்னால் அவங்க பேசும்போது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசணும்னு நினச்சேன். ஆனால் இப்படி பண்ணதுக்கப்புறம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை.
டெக்னாலஜியா இதுக்கு நான் என்ன ரியாக்ட் பண்றேனே தெரியல. வாங்களேன், கருப்பேன் குசும்புக்கார இதோட சொல்லலாம். Have you ever seen a chameleon change colors? This guy recorded the entire color changing process. It's absolutely amazing. எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல. அவ பச்சோந்தி, சரி அவளை வந்து ட்ரோல் பண்றீங்க, ஓகே பிரச்சனை இல்லை. அது கேட்கல எங்க அண்ணன் சீமன் போட்டோ போட்டிருக்கியோ. எதுக்கு சம்பந்தமே இல்லாம அவரை பிடிச்சி இழுக்கியா? அவர் அமையதானே இருக்காரு. கோலம் சூப்பரா இருக்கு. இந்த கோலம் என் பொண்ணுதான் போட்டா. இந்த பஜ்ஜி என் பொண்ணுதான் போட்டா. பொண்ணு 3 மாசம் முழுகாம இருக்கா. பொண்ணு கோலம் போட்டுச்சு பஜ்ஜி போட்டுச்சுன்னு சொன்னீங்க. இப்போ பொண்ண குமார் அவசரப்பட்டிய. எனக்கு இப்போ ஒரு இன்டர்வியூ தான் ஞாபகம் வருது. ஒரு இன்டர்வியூவில் சுந்தர்சி சொல்லியிருப்பாப்புல, நான் எடுக்கிற படத்தில் வந்து மேக்ஸிமம் சின்ன பசங்களும் ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் பார்ப்பாங்க. ஸோ வந்து நம்ம படத்தில் வந்து மேக்ஸிமம் டபுள் மீனிங் காமெடிஸோ டபுள் மீனிங் டைலாக் எதுவுமே இருக்காதுன்னு சொல்லியிருப்பாரு. அப்போ இது என்னது? இது என்னது தலைவா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. விச் ஒன் இஸ் ரியல் கிளிப்? எல்லாமே லாஸ்ட் அல்டிமேட். இல்லை எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குல்ல. எனக்கு ஃபஸ்ட்டு சிரிப்பு பெருசாக நல்லா இல்லை. அடுத்த போட்ட 4 மாஸ் பக்காவாக செட் ஆயிருக்கு. இப்ப எனக்கு யார் வேணும்னு கேட்டா என் அப்பா வேணுமா, என் அம்மா வேணுமா, இந்த உலகத்துல உனக்கு யார் வேணுமா? யாருமே வேண்டாம். இவன 7 ஜென்மமும் என்கிட்ட கொடுங்க. புருஷனா வேண்டாம், என் குழந்தை. I will take care him like my baby. Sir, I love him so much and I'm sorry for everything. நான் ஓப்பனாக சொல்லியிருந்தேன்ப்பா. எனக்கு வந்து இவங்க அந்த வீடியோவில் பேசும்போது அந்த நீயா நானாவா எதுலேயே ஒரு பேசினாங்க சரிங்களா. அப்படி சொல்லும்போது எனக்கு ரொம்ப கிரிஞ்சாக கொஞ்சம் பிடிக்கல. ஓப்பனாக ஒத்துக்கணும், எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல. இந்த மாதிரி கப்புள்ஸ்லாம் வந்து சேர்ந்து பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் வயிறு எரியும். ஸோ வந்து அதனால் அது பிடிக்கல. அதனால் இதை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ஸ்கிப் பண்ண போனேன். அடுத்தது சவுண்டு கேட்டேன்னு குட்மையாக செம்ம சிரிப்பு வந்துட்டுப்பா. அதான் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு சிரிப்பு வந்துச்சு, உங்களுக்கு சிரிப்பு வந்துச்சு இல்லைன்னு தெரியல. பட் நான் நல்லா சிரிச்சேன்ப்பா. எஸ்பி ராக்டு, டிஐஜி சாக்டா. மாதிரி சல்யூட் அடிக்கிறதுக்கு பதிலா செருப்படுத்து அடிச்சிட்டு போயிடலாம். சாரி மேடம், சாரி எல்லாம் இருக்கட்டும், முதல்ல ஜிப்பா போடுங்க. இல்ல ராகவ் சார், நீங்க டிஐஜியா போஸ்டிங்ல இருக்கும்போது நான் எஸ்பி போஸ்டிங்ல தான் இருந்தேன். இப்ப நீங்க டி ப்ரோமோட் ஆகி எஸ்பி ஆயிட்டீங்க. நான் டிஐஜி ஆயிட்டேன். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தெரியும் மேடம். என்ன? இவ்வளோ பெரிய ஆபீஸ்ல எத்தனை ஐட்டம்ஸ் இருக்கும்போது உங்க கண்ணு நேரா என் ஜிப்புக்கு வந்துச்சு பாருங்க. அந்த ஷார்ப்னஸ் தான். ஆபாசம் வேண்டாம், ஆபாசம் வேண்டாம் சொல்லிட்டு நான் இனி ஆபாசம் இருக்காது, கவலைப்படாதீங்க. இருந்தாலும் அது நல்லா இருந்துச்சு அந்த காமெடி. வெக்கமா இல்ல? பாகிஸ்தான் பாக்குங்கிறதுல பாகிஸ்தான் வருது. அவ்வளவு பயமா என்ன? அது பாக்கு கிடையாது, பாகு. சர்க்கரை பாகு சொல்றோம்ல உங்களுக்கு, வெள்ள பாகு அப்படிங்கிற மாதிரி அது ஒரு பாகு. அதே பாக்குன்னு பாகிஸ்தான்ங்கிறீங்க. எப்படி சொல்றது? ஒவ்வொன்னு இப்படி இருக்கிறதெல்லாம் மாத்திக்கிட்டே போவீங்களா? ஆமால, கரெக்டா தான் சொல்றாரு. அதுக்கு பேர் பாகு தானே. இப்போ பாக்குன்னு இருக்கு, அதை நீங்க மாத்தீங்க ஓகே. அது மைசூர் பாகு, அது எதுக்குல பாக்கு சரின்னு மாத்துறீங்க? ஒய் காட் ஒய்? நான் கேட்டது ஆனா அவர் எனக்கு கொடுத்தது
சவுண்டு இன்னும் மேலே போல. இந்த சவுண்டை வச்சுட்டு எல்லாத்துக்கும் கொடுக்கான்ல. ஒரு 4 ஆண்டு கால ஆட்சி திமுகவினுடையது. அதிகபட்சம் சாதனையா, அதிகபட்சம் சோதனையா? அதிகபட்சம் சாதனை. 3ஆம் தேதிக்கு முன்னாடி கேட்டிருந்தா வேற மாதிரி வந்து இவங்களை பற்றி நான் பேசி இங்கே ஒன்றும் ஆக போதில்லை. ஸோ உங்களுக்கு இவங்களை பற்றி என்ன தோணுதோ அதை மறக்காமல் கமெண்டில் போடுங்க சரிங்களா. இது வரைக்கும் நான் கமெண்டில் வந்து சும்மா சொல்லியிருப்பேன். பட் இவங்களை பற்றி உங்களுக்கு என்ன தோணுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்க்கணும் சரிங்களா. இந்த அக்கா பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணுங்கள், பார்ப்போம். சார் கான்ஃபிடென்ட்டா சொன்னா எந்த ஒரு பொண்ணுமே அக்செப்ட் பண்ணுவாங்க. ஒருத்த கான்ஃபிடென்ட்டா எப்படி லவ் சொல்லுவான் சொல்லுங்க, எப்படி சொல்றது? பிரச்சனையா வந்தாலும் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்றதே போதும் சார். இப்போ முதல் முறையாக மேடையில் பேசுறவன் எப்படி பேசுவான்? மேடை பேசிய வச்சுக்கோங்க, தயக்கம் இருக்கும்ல. முதல் முறையா மேடையில பேசுறவனுக்கே தயக்கம் இருக்கும்ல, ரைட்டா? பழக்கப்பட்டவன் நல்லா பேசுவாங்க. அப்ப உங்கள்ட்ட எடுத்தோடனே கான்ஃபிடென்ட்டா சொல்றவன் யாரு? ஆல்ரெடி அவன் தான் உங்களுக்கு வேணுமா? இல்ல உங்களுக்கு அவன் தான் வேணுமான்னு கேக்குறேன் நான். போக்கல மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன்? சபாஸ், சரியான கேள்வி. சாணில செருப்ப முக்கி சப்பு சப்புன்னு அடிச்ச மாதிரி இருந்துச்சு. அசத்திட்டேன். புகழு புகழு ஏ செல்லமே. இந்த மாதிரி தான் ஒரு சில பேர்ட்ட கேட்கணும், கேட்டிங்களா? நம்ம என்ன பண்ணாலும் போய் தைரியமாக பேச போகிறது கிடையாது, நமக்கு அந்த தைரியமும் கிடையாது. இந்த மாதிரி வீடியோ பார்த்து நமக்கு நாமே ஃபயர் விட்டுக்க வேண்டியதான். பொழுதனைக்கு இருந்ததால லவ் பண்றதுக்கு நேரம் எல்லாம் போச்சு. நேரம் கிடைச்ச லவ்வையும் ஒரு கை பாப்போம். இல்ல அவர் நல்ல மனுஷன் இல்ல, அவருக்கு மேல போடுவீங்க. இந்த கோக்குங்கிற சவுண்டை வச்சுக்கிட்டு சும்மாறா. எனக்கு அவன் பேசுறதுல கெட்டவத்த மாதிரியே கேட்கல. இல்ல அத உண்மையா என்ன பண்ணிருந்தான், அந்த ஒரிஜினல் வீடியோ தாங்கல. நடுவுல ஏதோ சொன்னீங்களா? சொல்லப்பா எண்டா மௌனன்னு சொன்னேன். எனக்கு உண்மையாவே தப்பு தான் கிடைச்சு. உங்களுக்கு என்ன கிடைச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கப்பா. மை கமிட்டட் ஃப்ரெண்டு. மதங்குட்ட யானை அவ்வளோ வெறி மாப்பிள்ளைக்கு. அந்த டயலாக் தான் ஞாபகம் வருது. அவ்வளவு வெறி மாப்பிள்ளைக்கு. வாடா இன்னைக்கு டீம் ஒன்று விளையாட கூட்டு போறேன். அண்ணா இதான் உங்க டீமா? பயணமான அவங்க இருக்கேன். இது என் டீம் இல்ல, இங்க பாரு, இவனுக்கு தான் என் டீம். மனுஷனாடா நீங்க எல்லாம். ஏய் மாப்ள ஒரு 100 அந்த காசு கொடுறேன். ஏன்டா பால் வாங்க போறியா? இல்லடா வாங்கின ஜூஸ் எனக்கு கொடுக்காம குடிச்சானே, நான் போய் முடிவு வாங்கிட்டு வர போறேன். இதான் என் டீம், பாத்தியா? ஆப்போசிட் டீம் பாத்தீங்களா? பேட்டிங் பிராக்டிஸ், ஃபீல்டிங் பிராக்டிஸ், வார்ம் அப்ல இருக்கானுங்க. ஆனா ஏன் டீம் பசங்க இவனை வர்றதே திங்கிறதுக்குதான். ஜூஸ் கடிச்சுக்கிறானுங்க. இந்த மாதிரி தீனி பண்டாரம் உங்க டீம்ல இருந்தா அவங்கள டாக் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி டீம் தான் எல்லா பக்கமும் இருக்கு. 90% டீம் இப்படிதான் இருக்கும், இப்படிதான் இருக்கணும். அதான் ஃப்ரெண்ட்ஷிப் டீம். ஏகேவை பத்தி உங்களுக்கு என்னடா தெரியும்? அவர் குளிக்கும் போது இந்த காது மட்டும் நனையவே நனையாது. ஏன்னா இது ஏன் காதுடா. சும்மா இருக்கலாம இந்த வாரத்துக்கு வாரியம். நீ பண்ற காமெடிக்கெல்லாம் அந்த பின்னாடி நிக்கிற சிரிப்பான், நான்லாம் சிரிக்க மாட்டேன் தெரியுமா? அது ஏன் தூத்துக்குடியில இருந்து இப்படி பண்றாங்கன்றீங்க? தூத்துக்குடி சாத்துக்குடி அப்படின்னு வாங்க இல்லையா மேடம்? அது மாதிரி சாத்துக்குடி நாங்க சாத்துக்குடி இது மாதிரி மரம் அது தூத்துக்குடி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்தது மேடம். உங்க வீட்டுல சாத்துக்குடி மரம் நிறைய இருக்கா? சாத்துக்குடின்னு சொல்லுவாங்க, தூத்துக்குடின்னு சொல்லுவாங்க. அதனால வந்து தூத்துக்குடி தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விளம்பரத்தை கேட்கும்போது என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. உங்ககிட்ட அவ மாட்டல, நீங்க தான் அவன்கிட்ட மாட்டிக்கிட்டீங்க. எந்த ப்ரோக்ராமும் தெரியல. தெரிஞ்சா ஃபுல்லி ப்ரோக்ராம் பார்க்கலாம்ல. സൺഡേയാല നിങ്ങളല്ലേ പറഞ്ഞത് എന്റെ മുടി വിഗാണെന്ന്? ഇപ്പൊ കണ്ടില്ലേ ഒറിജിനൽ ഇത് തേച്ചതിന് ശേഷമാണ് എന്റെ മുടി തിക്കായിട്ട് വന്നത്. കൊയ്യാല ഇത് നമ്മളെ പ്രൊമോഷന്. நீல என்ன ப்ரமோஷன் பண்ற? இத பார்த்து கத்துக்கோ. இப்ப கூடக்குள்ள இருக்கிற பாம்பு தானா வெளியே வந்து முட்டையை குடிச்சிட்டு தானாவே உள்ள போய் தூங்குவான். இந்த அதிசயத்தை நீங்க பார்க்க போறீங்க. என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளியே விட மாட்டேங்கிறானயா. யோ காலையில இருந்து இதே தான் சொல்லிட்டு இருக்க.
பாம்ப வெளியடியா பாப்போம். ஜக்கம்மா அவன் உன்னை அவமானப்படுத்திட்டான். அவனை ரத்த கக்கவை. ஜெய் ஜக்கம்மா. பர்ஃபெக்ட் சிங்க். அவ்வளவுதான். இதுக்கு இதுல ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. திடீர்னு ஒருத்தன் பொருளோட போட வந்தா என்னடா பண்ணுவ? போடுவேன்ப்பா. ஒண்ணுக்கு 4 பேர் வந்தாலும் போடுவேன். நான் சொன்னது ஆம்பளைங்கடா. ஒரே அசிங்கமா போச்சு குமார். பெத்த தகப்பறி நம்மளை கேவலப்படுத்தினா என்ன பண்றது? ஒண்ணுக்கு 4 பேர் வந்தாலும் போடுவேன். நான் சொன்னது ஆம்பளைங்கடா. எப்படி நம்ம கடைக்கு போய் கையெல்லாம் கோர்த்து கே பாரு என் கண்ணுக்கு முன்னுக்கு கொஞ்சம் நான் அதுக்கு தரேன். கொஞ்சம் வரீங்க. தேங்க்யூ. எப்படி புதினம்? இங்க வாங்க இந்த கதவை கொஞ்சம் தரங்க. இதை கொஞ்சம் கதவை பூட்டி கிடக்கு. இதை கொஞ்சம் தரங்க. இந்த கேஸ் நீங்க இப்ப தனியா தூக்கி இருப்பீங்களா? அது எவ்வளவு பாரம் இது? எத்தனை கிலோ இது? எப்படி சாங்கட்டாப்பா இவரு? கொஞ்சம் ஏன் அவதிப்படுறீங்க? இது என்னது? நான் தூக்கி தரேன் உங்களுக்கு. பாரமான இதுகளை எப்படி கஷ்டப்பட்டு தூக்கி நீங்க இதுக்குதான் ஒரு ஆம்பளை துணை இருக்கணும் பண்ற வீட்டுல. எதுவும் உதவி எல்லாம் கூப்பிடுங்க. பக்கத்து வீடு தானே. நீ போ. இந்தியோட நீ தொலைஞ்சி போகணும். உன்ட புது நம்ம நான் பார்த்து பாரு. நீ கொஞ்சம் மட்டும் சொன்னா இவருக்கு நீ பாட்டு என்னடி செஞ்சுட்டு இருக்க? இப்ப என்னடி நடந்தப்ப உன் கண்ணுக்கு முன்னாடி தானே என்ன நடக்குது? இங்க பாருங்க உங்களுக்கு 2 கேஸ். இவனை குடிச்சு போ. இவன் தேவையில்லை. இவனை குடிச்சு போ. ஏய் நான் சொல்றது கொஞ்சம் கேள்வி. கொஞ்சம் என்னடி இது ஒரு குடும்பத்துக்குள்ள? நீங்க வாங்க. நம்ம இங்க இருப்போம். சவுக்கடி நீங்க நினைக்க மாட்டீங்களா? நீங்க நான் என்னது நினைக்கிறேன்? நீங்க போங்க வீட்டுக்குள்ள கட்டி இருக்குது. இங்க நான் போறேன். சரியா? நீ ஒரு மனுஷனுக்கு மரியாதை கொடுக்கறியா? உனக்கு ஒரு உதவி செஞ்சாலும் உனக்கு கோபம் வருது. நான் இங்க நான் இங்க இருக்கேன். ஏய் என்னது? நான் ஒரு கோபத்துல பட்டி வந்து நான் என்ன செஞ்சிட்டு இருக்கா? ஏய் என்ன புடிச்ச செருப்பெல்லாம் போடுறீங்கல்ல? இங்க வேற சுமாரி நீ அவளுக்கு தேவையில்ல. நான் போற வீட்டை நீங்க போங்க உள்ளுக்கு போங்க. நம்ம கதவை போடுவோம். டேய் இங்க கதவை தர. டேய் ஒன்னதான். டேய் கதவை தர. டேய் சுஷிலா கதவை தர. என்ன புருஷனை வெளியே விடு. டேய் சொல்றத கொஞ்சம் கேளு. என்ன புருஷனை வெளியே விடுறி. டேய் இந்த மாதிரி பண்ணா இந்த மாதிரி தான் ரிவெஞ்ச் கொடுக்கணும். கேட்டியா? வாங்க சார் வாங்க சார். யார் பாது கிரவுடு என்ன டக்குனு சொல்லிட்டாரு. அவ்வளோதானா? சரி முடிஞ்சு போச்சு. சரி ரைட்டு கைஸ், வீடியோ முடிஞ்சு போச்சு. ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் அந்த லைக் பண்ணிட்டு போங்க. சரிங்களா? பிடிக்கலனா என்ன பிடிக்குங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் திருத்திக்கிறேன். ஓகே டாடா, குட் நைட்.